Hi all, welcome you all to my YouTube channel Learn So Easy through Tamil. இன்னைக்கு நம்ம ரிசர்ச்சோட மீனிங் பார்க்க போறோம். மீனிங் ஆஃப் ரிசர்ச். கிளிஃபர்ட் ஊடி ரிசர்ச்சை பற்றி ரொம்ப அற்புதமாக இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு கிளிஃபர்ட் ஊடி ரிசர்ச்னா என்னன்றதை பார்க்கலாம். ரிசர்ச் கம்ப்ரைசஸ் டிஃபைனிங் அண்ட் ரீடிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ். எப்பவுமே ரிசர்ச் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். அது இங்கே எவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு பாருங்கள். ரிசர்ச் கம்ப்ரைசஸ் டிஃபைனிங் அண்ட் ரீடிஃபைனிங் ப்ராப்ளம். ஸோ டிஃபைனிங் என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது கருத்து எதனை குறிக்கிறது என துல்லியமாக கூறுவது. அதாவது டு சே எக்ஸாக்ட்லி வாட் எ வேர்ட் ஆர் ஐடியா மீன்ஸ். தமிழில் ஷார்ட்டாக சொன்னால் வரையறு. ரீடிஃபைனிங் மறு வரையறு. ஒரு ப்ராப்ளமை துல்லியமாக நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலேட்டிங் ஹைப்போதசிஸ் ஆர் சஜஸ்டட் சொல்யூஷன். ஃபார்முலேட்டிங் ஆர் கிரியேட்டிங் ஹைப்போதசிஸ். அதுக்கு முன்னாடி ஹைப்போதசிஸ்னால் என்ன நமக்கு தெரியணும். தட் இஸ் ஹைப்போதசிஸ்னால் இட்ஸ் அ டென்டேட்டிவ் அசம்ஷன். டென்டேட்டிவ் அப்படின்னா தற்காலிகமாக. ஹைப்போதசிஸ் டென்டேட்டிவ் அசம்ஷன், தற்காலிகமாக. அசம்ஷன் அப்படின்னா அனுமானம், யூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சொல்யூஷனை கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்ணுறோம், அதாவது சொல்யூஷன் கொடுக்குறோம், ஒரு தற்காலிகமான சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸோ எப்படி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ கரண்ட்டாக சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது ஜியோ அண்ட் ஏர்டெல் நெட்வொர்க்கோட ரேட் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு இப்போ மக்களுடைய ப்ராப்ளம். ஸோ சராசரியாக மிடில் கிளாஸ் ஓகே ரீசார்ஜ் பண்ணிட முடியும், அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கவங்கனால அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? சில மக்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறலாம், சில மக்கள் இல்லை ஜியோ ஏர்டெல் கண்டிப்பாக விலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வரும். என்ன? ஸோ எல்லா மக்களுமே பிஎஸ்என்எலுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்மளோட டென்டேவ் தற்காலிகமாக நம்ம கொடுக்குறோம். அது உண்மையாக போயன்னு நம்ம ரிசர்ச் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கலெக்டிங் த டேட்டா. கலெக்டிங் த டேட்டா அப்படின்னு இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பப்ளிக். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்ன அப்படின்றத நம்ம டேட்டா மூலயமா கலெக்ட் பண்ணுறோம். அதை ஆர்கனைஸ் அண்ட் இவாலுவேட்டிங் டேட்டா. ஒரு கோர்வையாக ஒரு ஆர்டராக நம்ம அதை ஒன்றன் பின் ஒன்றா எது வேணும் அப்படின்றத நம்ம அந்த டேட்டாவை அமைச்சிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறமா எந்த டேட்டா வேணும் வேணாம் அப்படின்றத நம்ம எடுக்கணும். அதாவது மேக்கிங் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ரீச்சிங் கன்க்ளூஷன்ஸ். எந்த இன்ஃபர்மேஷனாக நமக்கு தேவையில்லைன்னு தெரியுதோ அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷன், தீர்மானத்துக்கு நம்ம வரும். ஓகேவா? அது எப்படி வரணும் அப்படின்னா அட் லாஸ்ட் கேர்ஃபுல்லி டெஸ்டிங் த கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா we have to do a systematic method of finding solution. அதாவது ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ணணும். லைக் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அனோவா, இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் போட்டு we have to conclude that இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்றத நம்ம we have to determine whether they fit the formulating hypothesis. நம்ம என்ன ஹைப்போதசிஸ் ஃபிட் பண்ணுமோ அதில் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சிஸ்டமேட்டிக் மெத்தடாக டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன் ஷார்ட் the research for knowledge through objective and systematic method of finding solution to a problem is research அப்படின்னு இங்கே சுருக்கமாக சொல்லிட்டாங்க. search for knowledge. நாலேஜை நம்ம தேடுறோம். அதாவது நாலேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் த்ரூ ஆப்ஜெக்டிவ். எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணலை அப்படின்னா, குறிக்கோள் இல்லை அப்படின்னா அந்த இது நம்மளால கரெக்டாக செயல்படுத்த முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எதில் போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணா மட்டுமே நம்ம எங்கே போக முடியுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக போக முடியும். இல்லைன்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது நடந்து போகிறோமா, இல்லை டூ வீலரில் போகிறோமா, காரில் போகிறோமா, இல்லை ட்ரெயினா, பஸ்ஸா, ஃப்ளைட்டா அப்படின்றத தீர்மானிக்கணும். ஸோ அதுதான் ஆப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிவிட்டு தென் ப்ரொசீட் ஃபார் த ரிசர்ச் என்ன அப்படின்றத. ஸோ இதுதான் ரிசர்ச்சோட மீனிங்.
இப்போ நான் ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அத வந்து நம்ம டென்டேட்டிவ் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதில 2 ஹைப்போதசிஸ் இருக்கு. ஒண்ணு நல் ஹைப்போதசிஸ், இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். நம்ம செட் பண்றோம் இல்லையா? ஒரு சொல்யூஷன் டென்டேட்டிவ் அசம்ப்ஷன். அத தான் நம்ம வந்து நல் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க நல் ஹைப்போதசிஸ் H0. இப்போ எல்லாருமே பிஎஸ்என்எல்லுக்கே மாறிடுறாங்க அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா, அப்ப நல் ஹைப்போதசிஸ் இஸ் அக்செப்டட். அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி நல் ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி சப்போஸ் இல்ல யாருமே வந்து பிஎஸ்என்எல்லுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகல. ஜியோ நெட்வொர்க்கும், ஏர்டெல் நெட்வொர்க்கும் கம்மி பண்ணுவாங்க நம்பிக்கையில அப்படியே வெயிட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்டட். ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் அக்செப்டட்ன்னு சொல்லணும். இதுதான் வந்து ரிசர்ச். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.